இப்போ ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு 5 வருஷம் படிக்கணும். இன்ஜினியர் ஆகணும், 4 வருஷம் படிக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணும், அதுக்கு இத்தனை வருஷம் படிக்கணும், இவ்வளோ ட்ரெய்னிங் இருக்கு. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகணும், அதுக்கு இத்தனை வருஷம் படிக்கணும், ஒரு ட்ரெய்னிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், அதுக்கு இவ்வளோ வருஷம் பயிற்சி பண்ணணும். ஒரு அரசியல்வாதி ஆகணும், அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி எந்த விஷயம் ஒரு 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 பெரிய ஆஃபீஸர் ஆகணும். ஸோ அதுக்கு நமக்கு ட்ரெய்னிங் இருக்கு, பயிற்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி நமக்கு நம்ம நாட்டில் இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் இருக்க வேண்டியதுக்கு ட்ரைனிங் இல்லை, பயிற்சி இல்லை. அது என்னன்னு பார்த்தோம்னா பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை பேரண்டிங்கை பற்றி. ஆனால் ஒரு பயாலஜிக்கலாகவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பயாலஜிக்கலாகவே அவங்க அந்த ஏஜை அடைஞ்சிட்டாலே போதும், அவங்களால ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ குழந்தை குழந்தை வளர்ப்புன்றது பெரிய கலை இல்லையா? ஸோ இந்த பேரண்ட்ஸ் தான் அந்த குழந்தைய வளர்க்க போறாங்க. அப்ப இப்ப நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள பத்தியெல்லாம் சொல்லல. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? பேரண்டிங் பண்றதுக்கு, வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா? எப்படி வளர்க்கணும்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்காக தான் நம்ம இப்ப பார்க்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா ட்ரெய்னிங். இப்ப என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா செல்லம் குடுக்குறது, அப்பா வந்து கண்டிக்கிறாரு. ஒருத்தர் செல்லம் குடுத்து, ஒருத்தர் கண்டிச்சா சரியா வளர்க்குறோன்ற மாதிரி நெனச்சுட்டு பண்றாங்க. பட் ஆனா, அப்படியான்னா யோசிச்சோம்னா, அந்த பேரண்ட்ஸுக்கே சில நேரத்தில குழந்தை வளர்க்கும்போது நம்ம சரியா தான் வளர்க்குறோமான்னே ஒரு பெரிய டவுட்டே வந்துரும். ஏன்னா, எப்ப கண்டிக்கிறதுன்னு தெரியல, எப்ப செல்லம் குடுக்குறதுன்னு தெரியல. செல்லம் குடுத்தே கெடுத்துடுறாங்க நெறைய பேரண்ட்ஸு. கண்டிச்சும் எடுத்துடுறாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஓகே. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னா, ஒரு பேரண்டிங்கான ஒரு குழந்தை வளர்ப்போட புரிதல் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாளைக்கு எல்லா இடத்துலயும் சர்வே பண்ண போறாங்க. பெரிய ஆபீசர்ஸா வரப்போறாங்க, பெரிய அதிகாரியா வரப்போறாங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன இந்த குழந்தை வளர்க்கும் போது என்னெல்லாம் கத்துக்கிட்டு வளருதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு அவங்க அங்க சேவையை செய்யும் போதோ, அந்த அதிகாரத்தை வந்து உபயோகிக்கும் போதோ சரியான முறையில மக்களுக்கு, சமுதாயத்துக்கும் நல்ல விஷயமா போய் சேரும். ஸோ இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்ப நம்மளுக்கு அதுக்காக தனியா படிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அதை விட்டுற முடியாது இல்லையா? நிறைய பேர் கதைகள் எழுதியிருக்காங்க, புக்ஸ் எழுதியிருக்காங்க பேரண்டிங் பத்தி. நிறைய சேனல்ஸ் இப்பெல்லாம் யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் கூட நிறைய நமக்கு பேரண்டிங் பத்தின விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம சேனல்லையும் இப்போ நம்ம நிறைய பேரண்டிங் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சேனல்ஸ்ல நல்ல சொல்ற பேரண்டிங் பத்தி சொல்ற விஷயங்கள் எல்லாம் கூட கேட்டு நாம கொஞ்சம் நம்ம குழந்தை வளர்ப்பை இன்னும் மேம்படுத்திக்கலாம். வாழ்த்துக்கள்.